ஓகே நெக்ஸ்ட் வந்து +1 டாபிக்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா the reproduction bacteria அப்படினு சொல்லக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம இதல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படினா sexual reproduction and then asexual reproduction அப்படிங்கிறது நமக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணிருக்காங்க. இப்ப sexual reproduction அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மெத்தட் இருக்கும். transformation மெத்தட், transduction அப்படினு சொல்லக்கூடிய மெத்தட் பிளஸ் வந்து conjugation அப்படினு சொல்லக்கூடிய மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு sexual reproductionல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இதே நமக்கு asexual reproduction அப்படினா மெயினா நம்ம எதை பேஸ் பண்ணி இருக்கோம் அப்படினா அதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்போர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்ப ஸ்போர்ஸ் எப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படினா unfavorable condition அப்பதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படினா ஸ்போர்ஸ் அப்படினு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அத பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா எல்லாமே எக்ஸ்பிளேஷன் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து the sexual reproduction plus asexual reproduction எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம டீப்பா பார்க்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நமக்கு the reproduction in bacteria அப்படினு சொல்லக்கூடிய பார்ட்டிகல். இப்போ ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படினா asexual and then sexual method என்ன பண்ணிக்கலாம் அப்படினா நம்ம 2 டைப்பா பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ asexual பொறுத்த வரைக்கும் காமனா என்னென்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா binary fission, கொனிடியா, எண்டோஸ்போர் ஃபார்மேஷனோட கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறது அப்படினா மோஸ்ட் காமன் மெத்தட் அதுனா இந்த பைனரி ஃபிஷன் சொல்லக்கூடியது நமக்கு வந்து இருக்குதுலயே மோஸ்ட் காமன் மெத்தட். கொனிடியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொனிடியா ஃபார்மேஷன் அப்படினு சொல்லக்கூடிய அதாவது நமக்கு வந்து இது வந்து நமக்கு ஒரு சாயிலுக்குள்ள என்ன ஆகும் அப்படினா வெயிட் பண்ணும். அதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன் எப்போ வருதோ அப்பதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படினா இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? இது நமக்கு வந்து இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர். அதுக்கு அடுத்தது என்ன அப்படினா எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் சொல்லக்கூடியது. இப்போ இந்த எண்டோஸ்போர் என்ன பண்ணும் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். அதாவது அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த டைமில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேரக்டர் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கேரக்டர் எது அப்படின்னா இந்த எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவோட ஸ்போர்ஸ்லாம் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 3 டைப்பாக நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த asexual reproductionல binary fission பத்தி பார்க்கலாம். இப்போ binary fission அப்படிங்கிறது என்ன அப்படின்னா under the favorable condition the cell divided into the 2 daughter cell நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? எப்போ அப்படின்னா ஃபேவரபிள் கண்டிஷன் சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ரெண்டா டிவைட் ஆகும். அப்போ திஸ் a nuclear material divide first and it is followed by the formation of a simple median construction. அதாவது சுருக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இருக்கக்கூடிய இந்த செல்வாலே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டா உடையுது. சரிங்களா? அப்போ ரெண்டு பாட்டா என்ன ஆகுதுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது, சுருங்குது. அப்போ இதில் நடுவில் என்ன ஆகும் நமக்கு செல்வால் வந்து ஃபார்மேஷன் நடக்குது. ஆக்சுவலாக வந்து பாக்டீரியாவோட செல்வால் பொறுத்த வரைக்கும் மியூகோபெப்டைட், பெப்டிடோகிளைகான், முராமிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் இல்லையா? விச் இஸ் த ஃபைனலி ரிசல்ட் இன் த செப்பரேஷன் ஆஃப் 2 செல்ஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே அப்போ இதில் செல்வால் இருக்குது, இது நியூக்ளியாய்டு. நியூக்ளியாய்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பாக்டீரியா என்ன சொல்லுவோம் நம்ம இன்சிபியன் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் இன்சிபியன் நியூக்ளியஸ் அப்படின்னா தெளிவற்ற நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இதில் ஆப்சென்ட். ஓ இட் இஸ் இன்சிபியன் நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்கும். சரி இதில் பாருங்கள் நடுவில் செல்வால் ஃபார்மேஷன் ப்ரொடியூஸ் ஆயிருச்சு, 2 செல்ஸை நமக்கு என்ன ஆயிடுச்சு டிவைட் ஆயிருச்சு. அப்போ டாட்டா செல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆயிருச்சு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடு. ஓகே அதுக்கடுத்து பாருங்க எண்டோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அப்போ இங்கே இருக்கிற ஸ்போர் இருக்கு இல்லையா இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்டோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். பாருங்க அவுட்டர் மோஸ்ட்ல நல்லா கவர் பண்ணி ஒரு லேயராக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது திக் வால்டு அப்படின்னு சொல்லக்கூடிய லேயரோட இருக்கும். இன்னரில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்போர் வந்து பாதுகாப்பாக உள்ள அரேஞ்சாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வேற ஒரு சில மைக்ரோப்ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சாயிலோட கேரக்டர்னாலேயோ அசிடிக்காக இருக்கலாம் அல்லது அதோட பிஹெச் ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிடிக்காக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ ஸ்போர் என்ன ஆகும் அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். அதாவது நம்ம அதிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக அப்படி இல்லைன்னா யூவி ரேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அல்ட்ராவயலட் ரேடியேஷன்லேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்போர் கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திக் வால்டாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆகிருக்கும். ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் எண்டோஸ்போரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டூரிங் த அன்ஃபேவரபிள் கண்டிஷன் பாக்டீரியா ப்ரொடியூஸ் எண்டோஸ்போர் பேசில்லஸ் மெகாடீரியம், பேசில்லஸ் ஸ்பிரோசஸ், கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி. இது மூணுமே நமக்கு என்ன அப்படின்னா எண்டோஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான ஒரு எண்டோஸ்போர்னால நமக்கு என்ன சொல்லிட்டோம் நம்ம டூரிங் த அன்ஃபேவரபிள் கண்டிஷன் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ அந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பாக்டீரியா எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த பேசில்லஸ் பாக்டீரியா இருக்கக்கூடியதோ, கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனின்னு சொல்லக்கூடியது, பேசில்லஸ் மெகாடீரியம், பேசில்லஸ் ஸ்பீக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீரசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக என்னது இந்த எண்டோஸ்போர் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். அப்போ எண்டோஸ்போர் திக் வால்டு ரெஸ்டிங் போர். அப்போ இங்கே இருக்கிற வால் தான் நமக்கு என்ன அப்படின்னா
திக்வால்டு ரெஸ்டிங் ஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ இது எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? டூரிங் த ஃபேவரபிள் கண்டிஷன். எப்போ அதுக்கான ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்போ தான் நமக்கு என்ன பண்ணும், இந்த ஸ்போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? இதை நமக்கு என்ன அப்படின்னா திக்வால்டு ஸ்போர். இங்கே இன்னரில் பாருங்கள், இந்த பாட்டுக்குள்ளே தான் நமக்கு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஸ்போர் இருக்குது. அப்போ எத்தனை அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் நமக்கு வந்து சாயில்னாலேயோ ஒரு மைக்ரோப்ஸ்னாலையோ அல்லது ஒரு ரேஸ்னாலோ என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ஸ்போரை வந்து அஃபெக்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ரொடக்ஷன் லேயர் கொடுத்து நமக்கு என்ன இருக்குது, இந்த ஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரொடியூஸ் ஆகுது. தட் இஸ் கால்ட் த திக் வால் பிரசன்ட் இன் எண்டோஸ்போர் ஃபார்மேஷன். இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய கேரக்டர். அதுக்கு அடுத்தது இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகள். அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனால நமக்கு தெரியும் கேமீட்டோட கேரக்டர் ஃபார்மேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. மேல் கேமீட், ஃபீமேல் கேமீட் அப்படின்னா படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ மேல் கேமீட்டோ ஃபீமேல் கேரக்டரோ எதுவுமே இங்கே என்ன ஆகுது அப்படின்னா பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் இங்கே அரேஞ்ச் ஆகாது. இது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு பாக்டீரியா, 2 பாக்டீரியா வந்து நமக்கு பக்கத்தில் வரும்போது வந்து பார்த்தோன்னா இதில் F ப்ளஸ் ஃபேக்டர், F மைனஸ் ஃபேக்டர்னு எடுத்துக்குவாங்க. அப்போ F ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபெர்டைல், ஒரு வளமான ஒரு ஃபேக்டர். F மைனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபெர்டிலிட்டி இல்லாத கேரக்டர்னு வச்சுங்களேன். அப்போ F ப்ளஸ் தான் நம்ம என்னவா எடுத்துக்கணும், டோனர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரை எடுத்துக்கணும். F மைனஸ் நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ரிசீவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட்னா கான்ஜுகேஷன், செகண்ட் மெத்தட் வந்து டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய மெத்தட். சரிங்களா? கான்ஜுகேஷனை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா லெடர்பர்க் அண்டு டாட்டம். இது வந்து நமக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. டிரான்ஸ்டக்ஷன் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா டிரான்ஸ்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜிண்டர் அண்ட் லெடர்பர்க் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதை கண்டுபிடிச்சது யாருன்னா கிரிப்த் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது மூணும் சேர்த்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு கான்ஜுகேஷன். கான்ஜுகேஷனை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம் நாம லெடர்பர்க் அண்ட் எட்வர்டு எல் டாட்டம் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அவங்க ஃபஸ்ட்டு அவங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாங்க. ஓகே, சரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா த மெத்தட் ஆஃப் ஜீன் டிரான்ஸ்ஃபர் த டோனர் செல் கெட் அட்டாச் டு த ரிசப்ஷனரி செல். அப்போ இதில் யார் டோனரு, F ப்ளஸ் தான் என்னது நமக்கு டோனர். இது யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்க தான் என்னது ரிசீவர் அல்லது ரிசப்னிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இல்லையா? இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே ஒரு டியூப் மாதிரி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டியூபுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா நம்ம கான்ஜுகேஷன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது செக்ஸ் பைலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ இதுதான் நமக்கு என்ன பண்ணும், 2 பாக்டீரியாவும் பக்கத்தில் வரும்போது இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இணைப்பை ஏற்படுத்துறது யார் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கான்ஜுகேஷன் டியூப் அல்லது இந்த செக்ஸ் பைலின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் தான் இந்த ரெண்டுக்கும் நடுவில் டியூப் ஏற்படுத்தும். அப்போ இதோட கேரக்டர் பாருங்கள், உள்ளுக்குள்ளே குரோமோசோம் இருக்குது, இந்த செல்லுலேயும் குரோமோசோம் இருக்குது. அப்போ இந்த இதில் பிளாஸ்மிட் இருக்குது. இப்போ பிளாஸ்மிட் அப்படின்னாலே என்னது நமக்கு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா பிளாஸ்மிட்னு சொல்லக்கூடிய கேரக்டருக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த பிளாஸ்மிட் என்ன ஆகுது அப்படின்னா செல்ஃபாகவே என்ன பண்ணிக்குது, ரெப்ளிகேட் ஆகிக்குது. ஓகே, அப்போ செல்ஃப் ரெப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் ஆகும்போது இங்கே பாருங்கள், இது குரோமோசோம் கேரக்டரு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மிட் இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த பிளாஸ்மிட் என்ன பண்ணுது, இங்கே இருக்கக்கூடிய இந்த கேரக்டரை இந்த செல்லுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கொண்டு வருது. அப்போ இது ஃபெர்டைல், இது வந்து அன்ஃபெர்டைல். ஓகே, இப்படி வச்சுக்கலாமா? அப்போ இங்கே செல் கேரக்டர் என்ன ஆகுது, இங்கே போகுது. அப்போ இங்கே இடத்துல பாருங்கள், இந்த செல்லில் இந்த பிளாஸ்மிட் இங்கேயும் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, இங்கேயும் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ இன்னொரு செல்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ இங்கிருந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னாச்சு அப்படின்னா இன்னொரு செல்லுக்கு கண்டக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடு. அப்போ only one strand of the DNA is transferred to this receptionist cell through the conjugation tube. எது மூலியமாக நடக்குது அப்படின்னா கான்ஜுகேஷன் டியூப் மூலியம் தான் நடக்குது. அப்போ receptionist complete the structure of the double stranded DNA by synthesizing the strand and the complements of the strand அக்யூர் ஃப்ரம் த டோனர் செல். இது அப்படின்னா இதை பேஸ் பண்ணியிருக்குது அப்படின்னா இதை அப்சர்வ் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டோனர். யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்க தான் டோனர். ஓகேங்களா? இந்த கேரக்டர் தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்துங்க, அந்த F ப்ளஸ் F மைனஸ் எல்லாம் பார்த்துங்க. F ப்ளஸ்ங்கிறது நமக்கு என்னது ஃபெர்டைல் கேரக்டர், ஒரு வளமான கேரக்டர். இதை நம்ம என்ன எடுத்துக்குவாங்க அப்படின்னா ஒரு மேல் கேரக்டராக எடுத்துக்குவாங்க, மேல் கேமிட்டா. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைனஸ் அப்படிங்கிறத வந்து
அன்ஃபெட்டர் கேரக்டராக வந்து நமக்கு ஒரு ஃபீமேல் கேரக்டர் என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா இதை வந்து சூஸ் பண்ணி அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்கார். ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து பாருங்கள், நமக்கு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கேரக்டர் நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். அடுத்து பாருங்கள், நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இல்லையா? அப்போ டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி நமக்கு வந்து the transfer of DNA from one bacterium to another bacterium. அப்போ ஒரு பாக்டீரியாவிலிருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் 1928 வந்து இந்த ஃப்ரெட்ரிக் கிரிப்த் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ரூவ் பண்ணியிருப்பார். சரிங்களா? அதில் என்ன பாக்டீரியா வந்து சூஸ் பண்ணிக்கிறார் அப்படின்னா டிப்ளோகாக்கஸ் நிமோனியா அப்படின்னு சொல்லக்கூடியதை என்ன பண்ணிக்கிறாருன்னா இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறார். சரிங்களா? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஸ்டெயின் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஸ்டெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதோடைய பாய்சன் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டெயினாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆர் ஸ்டெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரஃப் ஸ்டெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்போ எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்மூத் ஸ்டெயின் சொல்லக்கூடியது. இப்போ ஆர் ஸ்டெயின் என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு ரஃப் ஸ்டெயின் சொல்லக்கூடியது வந்து இது பாய்சன் கிடையாது. சரிங்களா? ஸோ பாய்சன் இல்லாதனால நம்ம இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏ வைருலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். என்ன பேர் நமக்கு ஏ வைருலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். எஸ் ஸ்டெயினை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்மூத் ஸ்டெயின் அப்படின்னா வைருலண்ட் கேரக்டர். அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம் பாய்சன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஆர் ஸ்டெயினில் வந்து நம்ம இங்கே இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா பாய்சன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ரஃப் ஸ்டெயின் என்ன பண்ணிக்கிறது, அது இதில் வந்து நமக்கு பாய்சன் கிடையாது. அப்போ இது ரஃப்பை பொறுத்த வரைக்கும் பாய்சன் கிடையாது இல்லையா? அப்போ அந்த ஸ்டெயின் நான் சூஸ் பண்ணிட்டேன். எதோட ஸ்டெயின்? டிப்ளோகாக்கஸ் நிமோனியான்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவோட ஸ்டெயின். ஸ்டெயின்னா ஒன்றும் இல்லைப்பா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாக்டீரியா ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஒரு டெஸ்ட் டியூப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட எக்ஸ்ட்ராக்டை மட்டும் என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷனில் எடுத்துக்குவாங்க. அந்த இன்ஜெக்ஷனில் இருக்கக்கூடியது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த டிப்ளோகாக்கஸ் நிமோனியாவோட அந்த பாக்டீரியா இருக்கும். ஓகேங்களா? அந்த பாக்டீரியா என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். அந்த பேட்டரி என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மவுஸ் எடுத்து என்ன பண்ணுறாங்க இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. எதில்? ஒரு ஆஸ்டெயினை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், இன்ஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மவுஸ் வந்து எந்த ஒரு டிசீஸும் அட்டாக் ஆகலை. அப்போ டிப்ளோகாக்கஸ் நிமோனியான்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபீவரை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நிமோனியா அப்படிங்கிற ஒரு ஃபீவரை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்போ அந்த நிமோனியான்னு சொல்லக்கூடிய ஃபீவர் என்ன ஆகலை இந்த பாக்டீரியா இந்த மவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரல. சரிங்களா? அப்போ அந்த மவுஸ் எப்படி இருக்குது? உயிரோடு இருக்குது. அப்போ இந்த ஸ்டெயின் என்னது அப்படின்னா ஏ வைருலண்ட் அல்லது நான் வைருலண்ட். இந்த ஸ்டெயினை ஆட் பண்ணும்போது மவுஸ் ஆகவில்லை. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், எஸ் ஸ்டெயின் எடுத்துக்கிறோம். எஸ்ங்கிறத நம்ம என்ன சொல்லியாச்சு? ஸ்மூத் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா? அப்போ ஸ்மூத் ஸ்டெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது வைருலண்ட் ஸ்டெயின் பாய்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணோம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மவுஸ்க்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம். இன்ஜெக்ட் பண்ண உடனே மவுஸ் என்ன ஆயிடுது? டெத் ஆயிடுது. ஓகேவா? அப்போ இது என்ன காரணம் அப்படின்னா இந்த டிப்ளோகாக்கஸ் நிமோனியான்னு சொல்லக்கூடிய இந்த இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதாவது நிமோனியா ஃபீவர் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மவுஸை வந்து கில் பண்ணிடுது. ஓகே, சரி, என்ன பண்ணுறாங்க அடுத்த டைப்பு? இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃப்ரெட்ரிக் கிரிப்த் அப்படிங்கிறவர் இதை ரெண்டையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டார். ஓகே, எஸ் டைப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாய்சன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த எஸ்டெயின் இருக்கு இல்லையா? அப்போ எஸ்ங்கிறது என்ன பண்ண நாம இது வந்து நம்ம பாய்சன் அப்படின்னு பார்த்தாச்சு. இது ஒன்று என்ன பண்ணுறாரு பயங்கரமாக ஹீட் பண்ணுறார், நல்லா ஹீட் பண்ணுறார். சரிங்களா? இப்போ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் டெத் ஆயிரும் இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ கொதிக்க வச்சு குடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாமே நமக்கு என்னது டெத் ஆயிரும் இல்லையா? அப்போ அந்த ஸ்டெயின் என்ன பண்ணுறாரு திரும்ப எடுத்துக்கிறார். அந்த ஸ்டெயின் எடுத்து என்ன பண்ணுறாரு ஒரு மவுஸுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறார். இன்ஜெக்ட் பண்ணுறாருங்களா? இங்கே பாருங்கள், இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது மவுஸ் வந்து உயிரோட இருக்குது. ஓகே, சரி, அப்போ அதே எஸ்டெயினை தான் எடுத்தார். ஆனால் என்ன பண்ணிட்டார் இதை நல்லா பாயில் பண்ணிட்டார். பாயில் பண்ணும்போது அந்த பாக்டீரியா பூரா என்ன ஆயிடுச்சு டெத் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ டெத்தான பாக்டீரியா எங்கே இருக்குன்னா அதே ஸ்டெயினுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் டெத் ஆனதுனால அது என்ன ஆயிடுச்சு நமக்கு இன்ஆக்டிவாக மாறிடுச்சு. அப்போ இன்ஆக்டிவாக மாறினதுனால இந்த மவுஸ் என்ன ஆகுது உயிரோடு இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆர் ஸ்டெயின் எடுத்துக்கிறார். இது ஆர் ஸ்டெயினா? அதுக்கப்புறம் ஹீட் கில்டு எஸ்டெயின் இருக்கு இல்லையா இது. அப்போ இதை ரெண்டையும் என்ன பண்ணுறாருன்னா ஒரே இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறாரு.
மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, மவுஸுக்கு திரும்பவும் இன்ஜெக்ட் பண்ணுறாரு. இன்ஜெக்ட் பண்ணும்போது மவுஸ் என்ன ஆகுது, டெத் ஆயிடுது. உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாரு, என்னடா அது, நம்ம ஆர்ஸ்டெயினை யூஸ் பண்ணோம், மவுஸ் உயிரோடு இருந்துச்சு. ஹீட் கில்டு எஸ்டெயினை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணோம், மவுஸ் உயிரோடு இருந்துச்சு. ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, மவுஸ் வந்து இறந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, திரும்பவும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறார். சரியா, அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் தெரிஞ்சுக்கும் போது, அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டெயின் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை என்ன பண்ணியிருக்காது, சேஞ்ச் பண்ணியிருக்கு. சரிங்களா, அதாவது ஒரு வைரலண்ட் அந்த இடத்துல வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. எப்படி வைரலண்ட் கேரக்டர் ப்ரொடியூஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹீட் கில்டு டைப்பில் இருக்கக்கூடிய, இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஹீட் கில்டு டைப்பில் இருக்கக்கூடிய பாக்டீரியா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இறந்துருச்சு. ஆனாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாய்சன் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ இல்லை அப்படின்னா அது உயிரோடு தான் இருக்குது. சரியா, இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை எடுத்து அவங்க மிக்ஸ் பண்ணும்போது இங்கே உயிரோடு இருக்கக்கூடிய ஆர்ஸ்டெயின் பாக்டீரியாக்கும் இல்லையா, அதோடு சேர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி இந்த ஆர்ஸ்டெயினை என்னவா மாற்றிருச்சு, அது எஸ்டெயினாக கன்வெர்ட் பண்ணிருச்சு. ஓகே, அப்போ வந்து இடத்துல எப்படி நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நல்லவனை என்ன ஆயிடுச்சு, இது ஒரு கெட்டவனாக மாற்றிருச்சு. அப்படி வச்சுக்கலாமா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, நமக்கு ஆர்ஸ்டெயின் சொல்லக்கூடியது ஹீட் கில்டு எஸ்டெயின் ப்ராசஸ் மூலிமா மவுஸ் என்ன ஆகுது, டெட் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல என்ன மீனிங் நமக்கு, ஸ்டெயின் இன்டர்சேஞ்சஸ் டு ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இல்லையா. அப்போ இந்த இடத்துல எஸ்ஸில் இருக்கக்கூடிய கேரக்டரு ஆருக்கு என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆர்ஸ்டெயின் அண்டு ஹீட் கில்டு எஸ் டைப் ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, மவுஸு இறந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம இது வந்து என்ன தெரியுது, நமக்கு டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன ஆயிடுச்சு, சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, அதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காரு, எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கார். ஓகே, இங்கே கொடுத்துருக்காரு பாருங்கள் எப்படி ப்ராசஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு டோனர் செல். ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய கேரக்டரு அந்த டோனர் செல்லேருந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, செல்ஸ் எல்லாம் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து இங்கே ஒரு பாக்டீரியா, இது வந்து ஹோஸ்ட் டிஎன்ஏ. இந்த ஹோஸ்ட் டிஎன்ஏயோட என்ன பண்ணுறாங்க, டோனர் செல்லை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. சரிங்களா, இது வந்து நமக்கு நிறைய பயோடெக்னாலஜிக்கல் மெத்தடெல்லாம் இருக்குது. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல்ஸ் போடணும். அந்த ஹோல்ஸுக்கு என்ன அப்படின்னா எலக்ட்ரோபோரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் மூலிமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஹோல்ஸ் போடுவாங்க. அப்போ ஹோல்ஸ் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ஹோஸ்ட் டிஎன்ஏ பார்ட்டிகலாக இந்த டோனர் செல்லோட பார்ட்டிகல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றா ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மெட்டீரியல் என்ன ஆகுது, நமக்கு ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகுது. அப்போ ஜாயின் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நியூ கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த ரெண்டு ப்ரொடியூஸாக இருக்கு இல்லையா, இதில் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின் கேரக்டர் இருக்கும், இன்னொன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டெயினுக்கான கேரக்டர் வந்து இருக்காது. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நல்லா தெளிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துக்குங்க. அடுத்த கேரக்டர் பாருங்கள், நமக்கு டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். என்ன மெத்தட் அப்படின்னா டிரான்ஸ்டக்ஷன் சொல்லக்கூடிய மெத்தடு. இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிண்டர் அண்ட் லெடர்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 1952 தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. அப்போ டிஸ்கவர் த டிரான்ஸ்டக்ஷன் சால்மோனெல்லா டைபிமூரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன பாக்டீரியா அப்படின்னா சால்மோனெல்லான்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து இவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த பேஜ் மீடியேட்டட் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கால்ட் த டிரான்ஸ்டக்ஷன். ஆக்சுவலாக வந்து டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிற வேர்டு வந்தால் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேஜ் வைரஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கணக்கு எடுத்துக்கணும். சரிங்களா, சரி, இதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. டிரான்ஸ்டக்ஷனில் வந்து நமக்கு என்ன அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் ஒன்று, ஸ்பெஷலைஸ்டு ரெஸ்ட்ரக்டட் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒன்று நம்ம ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, சரி, ஜெனரலைஸ்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தி எபிலிட்டி ஆஃப் த பாக்டீரியா பேஜ் to carry the genetic material of the any region of the bacterial DNA is called the generalized transcription. இதில் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா எனி ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆனால் ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ரீஜனில் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடக்கும். அப்போ த எபிலிட்டி ஆஃப் த பாக்டீரியா பேஜ் டு
carry only the specific region of the bacteria, that is called the specialized transduction. ரெண்டா பிரிச்சுக்கிறோம் இல்லையா? அப்போ ஜென்ரலைஸ்டு ஒன்று, ஸ்பெஷலைஸ்டுன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் ஒன்று. இங்கே இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா ஜென்ரலைஸ்டு கேரக்டர், இங்கே பக்கம் இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு டிரான்சாக்ஷன் கேரக்டர். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்பெஷலைஸ்டில் பேஜ் கேரக்டர். இது என்ன ஆகுதுன்னா ஒரு வைரஸ் வந்து பாக்டீரியா என்ன பண்ணுது, அட்டாக் பண்ணுது. அப்போ ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், பாக்டீரியாவோட குரோமோசோம் இல்லை இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்தது இந்த இடத்துல பேஜ் டிஎன்ஏ வந்து அட்டாக் பண்ணுது. ஆல்ரெடி இதில் வந்து குரோமோசோம், பாக்டீரியாவோட குரோமோசோம் உள்ளுக்குள்ளே வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 பார்ட்டாக டிவைட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பாருங்கள், அந்த பேஜ் டிஎன்ஏவோட பார்ட்டிகள் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா எதுவும் ஆகலை. அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன ஆகுதுன்னா, அதாவது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டோட கேரக்டரும் ஒன்றா ஜாயின் ஆகிக்குது. ஓகேங்களா? ஜாயின் ஆகிட்டு என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து இந்த பேக்டீரியாவோட செல் கேரக்டர் வந்து நமக்கு பாருங்கள் இதில் மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டு டீகம்போஸ் ஆகிட்டு நிறைய பாக்டீரியா பேஜ் என்ன ஆகுது, இதுலேருந்து லைசிஸ் ஆகி வெடித்து அதுலேருந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே வருது. சரிங்களா? அதுக்கடுத்த கேரக்டர் பாருங்கள், ரிசப்ஷனிஸ்ட் செல்லோட போய் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வைரஸோடைய ஜீனோமோ இன்னொரு பாக்டீரியாவோட ஜீனோம் என்ன ஆகுதுன்னா ரெண்டும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகுது. அதாவது இது என்ன சொல்லிட்டாங்க, இதை ஜெனரலைஸ்டு டிரான்சாக்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போ இது எங்கே வேணால் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நடக்கலாம். ஓகேங்களா? இதே நமக்கு ஸ்பெஷலைஸ்டுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே டிஎன்ஏ பார்ட்டிகள் என்ன ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. வைரஸோட டிஎன்ஏ பார்ட்டிகள் உள்ளே என்ட்ரி ஆகுது. அப்போ வைரஸோட டிஎன்ஏ பார்ட்டிகளும் பாக்டீரியாவோட டிஎன்ஏ பார்ட்டிகள் என்ன ஆகுது, ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகுது. இது எந்த பிளேஸ்னால் பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் நமக்கு என்னது அப்படின்னா நடக்குது. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 டைப்பாக வந்து அவங்க டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின் கேட்கலாம். இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபேவரலாக பார்த்து வச்சுக்கோங்க. மெயினாக இதை பாருங்கள், நமக்கு இதில் மெயினும் திரும்பவும் பாருங்கள், இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். பைனரி ஃபிஷன், கொனிடியா அண்ட் எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் பிரிச்சுக்கிறோம். பைனரி ஃபிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாருங்கள் அண்டர் த ஃபேவரபிள் கண்டிஷன் செல் டிவைடட் டு த 2 பேட்டா செல்ஸ் டிவிஷன் ஆகும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி இந்த எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் சொல்லக்கூடியது இம்பார்ட்டன்ட். எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா டூரிங் த அன்ஃபேவரபிள் கண்டிஷன். இந்த டயக்ராம்லாம் கண்டிப்பாக நமக்கு வந்து 3 மார்க் கொஷனில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா இன்சிபியன் நியூக்ளியஸ் தான் இருக்கும். சரிங்களா? அதாவது இன்சிபியன் மீன்ஸ் ஒரு தெளிவற்ற நியூக்ளியஸ் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அதே மாதிரி எக்ஸாம்பிள் 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. பேசில்லஸ் மெகாடீரியம், பேசில்லஸ் பியூரசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் கிளாஸ்டிடியம் டெட்டனி அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக பேஸ் பண்ணி கேட்பாங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. கான்ஜுகேஷன், டிரான்ஸ்டக்ஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகேங்களா? இப்போ கான்ஜுகேஷன் கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா இது வந்து லெடர்பர்க் அண்ட் டாட்டம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிறது ஜிண்டர் அண்டு லெடர்பர்க் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷனை பொறுத்தவரை நமக்கு என்ன அப்படின்னா கிரிப்த் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கான்ஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த F+F- பேட்டர் எடுத்துக்கணும். அப்போ F+ங்கிறது ஃபெட்டைல், F- அன்ஃபெட்டைல். இது நம்ம ஃபீமேல் கேரக்டராகவும் இது என்ன பண்ணணும், நம்ம ஒரு மேல் கேரக்டராகவும் எடுத்துக்கணும். சரிங்களா? டிரான்ஸ்ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஃப்ரெட்ரிக் அண்ட் கிரிப்த் அப்படிங்கிறவர் தான் நமக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருப்பார். நம்ம மவுஸ் பார்த்தோம் இல்லையா, அதோட கேரக்டர் தான். அப்போ மவுஸில் என்னென்ன ஸ்டெயின் எடுத்திருக்காங்க, ஆர் ஸ்டெயின் ஒன்று, எஸ் ஸ்டெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருப்பாங்க. அப்போ ஆர் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ரஃப், ஸ்மூத் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் ஸ்டெயின். அப்போ ஸ்மூத்துங்கிறது பாய்சன், ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாய்சன் இல்லாத ஒரு கேரக்டர். சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார், ரெண்டே ஒன்றா மிக்ஸ் பண்ணி அவர் இன்ஜெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் என்ன ஆகுது, திரும்பவும் டெத் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருப்பார் இல்லையா? அப்போ என்ன ரீசன் அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ஒரு பிளேஸில் இன்னொரு பிளேஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா அவர் எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருப்பார். சரிங்களா? அதுக்கடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா இந்த டிரான்ஸ்டக்ஷன் சொல்லக்கூடிய கேரக்டர் பார்த்தோம். டிரான்ஸ்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிச்சுக்கிட்டோம். ஸ்பெஷலைஸ்டு டிரான்சாக்ஷன் ஒன்று, ஜெனரலைஸ்டு டிரான்சாக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2ஆக டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம். சரிங்களா? இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டனாக இந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய கேரக்டர். அதுக்கடுத்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் இருக்கும், அது ரொம்ப ஈஸி தான். அதை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டர் ஓவர்.